சார் ரவீந்தர் சார் வாங்க சார். அண்ணா குட் ஈவினிங் வணக்கம். சார், வாங்க சார். அண்ணா வணக்கம்ண்ணா. குட் ஈவினிங் சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ சார் உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா இல்ல சார். ம் சார் டெல்லியில இருந்து வந்துட்டீங்களா சார் நீங்க? வந்தாச்சுங்க, வந்தாச்சு. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே. சோ கேரி ஆன். ஐ மீன் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருந்தது. இல்லண்ணா நாங்க அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல ஒருவேளை அந்த இவங்க சௌந்தர்யா ஃபேமிலில இருந்து வந்தாங்க அப்படின்னா விஜய் விஷால் எப்படி அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன இதுதான் கேட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் அந்த மாதிரி நடந்துச்சு இல்லையா, அதனால கேட்டேன் ப்ரோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏதாவது கான்ஃபிளிக்ட் ஆகுமா? நேச்சுரலா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ராணவ் அப்பா அம்மா வந்து கண்டிப்பா ரியாக்ட். கராத்தே சந்துரு அவங்க அப்பா எல்லாம் பயங்கரமா ரியாக்ட் பண்றவரு. அவர் கண்டிப்பா உள்ள வந்து ஒரு ஒரு என் பையனை கலாய்க்கிறீங்களான்ற மாதிரி அவரு தான் பேசுவாரு. அதுக்கப்புறம் சும்மா அதாவது ஏன்னா யாரும் ஹார்ஷா பண்ண முடியாது, ஆனா அந்த மன வருத்தங்களை வந்து ஒரு மாதிரி ட்வீக் பண்ணி விடுற மாதிரி. அதுதான் ப்ரோ கேக்குறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ரவீனா அவங்க ஆன்டி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது மாதிரி நடக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து ஒரு தடவை வந்து டேஸ்ட் வேற பாத்துட்டாங்களா, அதனால இன்ஃபேக்ட் சிவானி அம்மாவுக்கு அப்புறம் ரவீனாவுடைய அவங்களோட கண்டென்ட் தான் ஒரு மாதிரி. அப்புறம் சரவணன் விக்ரம் அவங்க அப்பாவும் கொஞ்சம் ஒரு மாதிரி கன்வே பண்ணாரு. ஸோ என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு கண்டஸ்டன்ட்டை ஒரு உடச்சு உட்கார வைக்கிற மாதிரி இல்லாம ஒரு லைட்டா டச் பண்ற மாதிரியான லெவல்ல உங்களுக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ கேட்டுருங்கன்றாங்க. சௌந்தர்யா அவங்க அப்பா வந்து எக் பஃப்ஸ் கொண்டு வருவாங்களா? எங்க இங்க வேற அதான் அவங்க அப்பா அம்மா மிஸ் பண்றாங்கன்றதுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் என்னன்னா அவங்களுக்கே உள்ளுக்குள்ள போன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதுக்கு மேல ரொம்ப நம்ம நம்ம பொண்ணை ரொம்ப பொண்ணை இல்ல பையனை தாக்குறாங்க அப்படின்றவங்க மட்டும்தான் அந்த கண்டென்ட்டை பேசுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். அது இப்ப ராணுவ வந்து எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு சைடு எடுத்து கலாய்க்கிறாங்கன்றதுனால ராணுவ சைட்ல பேசலாம், மேபி அருணுக்கு பேசலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி சௌந்தர்யாவை வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. மேபி இவங்க ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி போன சீசன் கண்டஸ்டன்ட்டை உள்ள அனுப்புவாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு கண்டிப்பா வர்ற அந்த ஃபேமிலி வச்சு ஒரு ஒரு கண்டென்ட் ரொம்ப ஹெவியா ஒன்று பிளான் பண்ணுவாங்க. ரவீந்தர் ப்ரோ பாத்தீங்களா? ஆக்சுவலி பிஹைண்ட் வுட்ஸ் நினைக்கிறேன் ராணாவோட அம்மாவும் தங்கச்சியும் பேசியிருப்பாங்க, பாத்தீங்களா? இல்ல. ஐயோ அப்படியா பேசிட்டாங்களா? லாஸ்ட் வீக்கே கொடுத்திருக்காங்க ப்ரோ. லாஸ்ட் வீக்கே அவங்க கை உடையறதுக்கு முன்னாடியே கொடுத்திருப்பாங்க. போன வாரம் வந்து ஒரு 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 இது இன்டிமேஷன் கொடுத்திருந்தாங்க. இனிமேல் கண்டஸ்டன்ஸோ இல்ல கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலியோ பேசக்கூடாது. இன்டர்வியூஸ் வந்து கண்டஸ்டன்ஸோடைய ஃபேமிலியோ இல்ல கண்டஸ்டன்ஸோ வந்து இன்டர்வியூ வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ இவங்க கொடுத்துட்டாங்களா? இல்ல அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க ப்ரோ. இவங்க கொடுத்து ஒரு 10 டேஸ்க்கு மேல இருக்கும். ஓ ஓகே. மேபி இது வந்து போன வாரம் மேபி அவங்க கொடுத்ததுனால கூட இருக்கலாம். ஒருவேளை வைரல் ஆச்சான்னு தெரியல. ஏன்னா அவங்க அம்மா அழுத மாதிரி எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க, அதுல இருந்துச்சு கொஞ்சம் அவங்க கண் கலங்குறோம். ஐயோ ஓகே. அதான் இப்ப நீங்க கண் கலங்கின மாதிரி வேற சொல்லியிருக்கீங்களா? கண்டிப்பா உள்ள போய் அந்த அவன் இப்ப அந்த எமோஷன்ல இருக்கிற அவங்க அம்மா, நான் தான் சொன்னேன் அவங்க அப்பா வந்து ஒரு ஒரு எக்ஸலன்ட் கேரக்டர். அவர் உள்ள போய் தாச்சு பூச்சுன்னு சரச்சரன்னு ஒண்ணு பண்ணுவாரு. அது பார்க்க நல்லா இருக்கும். அவரு எப்படி சொல்றது, இந்த 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 மாதிரி இப்ப நீங்க எமோஷனல் ஆனாங்கன்ற இவங்க எல்லாம் உள்ள வந்து ஒண்ணு பேசும்போது அது ஒரு கண்டென்ட் ஆகும்ல. அட்லீஸ்ட் இதுலயா கண்டென்ட் கொடுக்கட்டும் ப்ரோ. மத்ததுல தான் கேம்ஸ்ல டாஸ்க்ல தான் எதுவுமே கொடுக்கல. இதாவது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். இப்ப அந்த மாதிரி மேபி அருண் கிட்ட நிறைய எதிர்பார்க்கலாம். ரவீந்தர் ப்ரோ அப்பனா அர்ச்சனா வருவாங்களா அருணுக்கு? இல்ல அதான் எக்ஸ் கண்டஸ்டன்ஸை உள்ள விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய மைலேஜ் தான், ஆனா தெரியல உள்ள விடுவாங்களான்றது தெரியல. அவங்க வெளியில இருந்து வீடியோ விட்டதெல்லாம் போதாதா ப்ரோ, உள்ள வேற போகணுமா? அதுதான் அத பார்த்தா பேசினேன் சுபாஷேஷ், அத பார்த்தா பேச வரேன். இது வெளியே வீடு விட்டாங்க இல்லையா, சாரி, இவர் நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து உள்ள சொன்னாராமே, ஐ மீன் அந்த எடிட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறாரு.
ஐ மீன் உங்களை பத்தி ஏதாவது பேசினா வீடியோ வரும் எதுக்கு அப்படின்னு சம்திங் ஏதோ சொல்லியிருக்காராமே, அப்படியா? புரியல. மீன் இப்போ அர்ச்சனா அவங்க வந்து வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா ஆமா சார்? ஆமா, அதை எடிட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா வந்து உள்ள ஓகே ஓகே அவர் சொல்லியிருப்பாரு அருண் கிட்டக்க, அந்த மேட்டரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. அவரு உங்களை உங்களை இங்க கேள்வி கேட்ட வெளியில ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுதுன்ற மாதிரி பேசியிருக்காரு போல. பட் அதெல்லாம் விட்டுருக்கலாம்ல ரவீந்திர ப்ரோ, அதெல்லாம் சூப்பரா இருந்திருக்குல்ல, செம கண்டென்ட் அதெல்லாம். இப்போ நீங்க ஒண்ணும் கிடையாது. இப்போ இப்போ சும்மா நான் என்னைய வச்சே ஒண்ணு சொல்றேன். இப்ப நேத்து வந்து இதுல வந்து அவரு வந்து ஒரு உதாரணத்துக்கு என்ன எடுத்திருப்பாரு. ரவீந்திரன் போயிருந்தாரு, ரவீந்திரன் போன்னு இந்த சண்டே ஒருத்தங்கள மைலேஜ்ல நீங்க ஒருத்தங்கள யாராச்சும் ஒருத்தர் நேம் சொல்லி ஒன்னு டேக் பண்ணீங்கன்னா அது பெரிய லெவல் ரீச் ஆயிருக்கும். இப்ப நான் கண்டஸ்டன்ட் இல்ல, இதே ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு அவர் ரொம்ப எம்பத்தைஸ்டா சொல்லிட்டாருன்னா அடுத்த செகண்ட் அது ஓட்டா பயங்கரமா கன்வெர்ட் ஆகும். இப்ப அதே இப்ப அருணுக்கு இப்படி அவர் சொல்லிட்டாருன்னா அதோடைய ரெப்பர்கேஷன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் ரொம்ப அடி வாங்கிடும். இப்ப விஜய் சேதுபதி ஃபேன் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. ஆமா கரெக்ட். இது 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 இவங்க கண்டஸ்டன்ஸோடைய பாப்புலர் ரீச்சை விட பெரிய ரீச்ல வச்சிருப்பாங்க அவங்க. அதெல்லாம் உள்ள பாய ஆரம்பிச்சிடும் அனாவசியமா. ஓகே 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 ஓகே. அதனால இது தேவையில்லை, வேணாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. அவங்களுக்கும் புரியணும். அதாவது இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஏன் உள்ள அனுப்புறதுக்கு இப்ப இவங்க விஷ்ணுவை கூப்பிடுறதோ இல்ல இவங்களை கூப்பிடுறதோ அர்ச்சனாவே உள்ள போகணும்னு நினைக்கிறதுனா அது நீங்க டெலிபரேட்டா சொல்லிடலாம்ல. பாருங்க அவங்க பிஆர் பண்றாங்க, பாருங்க அவங்க உள்ள போனா இப்ப அவங்க ஃபேன்ஸை வந்து இன்டைரக்டா இன்ஃபுளுன்ஸ்ல டைரக்டாவே இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்பேஸ் ஆயிடுன்றதுக்காக பண்ண மாட்டாங்க. இல்ல எனக்கு என்னமோ அர்ச்சனா பண்றது வந்து அருணுக்கு பேக் ஃபயர் தான் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு. அர்ச்சனா பண்றது வந்து அதிகமாவே பேக் ஃபயர் தான் ஆகுது. அது அவங்க ஆக்சுவலா ஒரு 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 யாருக்கு எஜுகேட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு கண்டஸ்டன்ட் 10 தடவை அடி வாங்கி தான் வெளில வர முடியும். ஆஸ் அ கண்டஸ்டன்ட்டா அது அவங்களுக்கே தெரியும். இவங்க வந்து அருணோட டார்னிஷ் பண்றாங்க, அருணை சேவ் பண்றதா நினைச்சு ஷோ ஹோஸ்ட் மாதிரி ஒரு வீடியோ போடுறது வந்து என்ன ஆகிடும்னா இன் அதர் வே அரவுண்ட் வந்து அருண் வந்து இன்னும் அடி வாங்குறதுக்கான ஸ்பேஸ் வந்து இன்னும் பெருசாயிடும். ட்ரால் மெட்டீரியலா ஆக்சுவலா சொல்லணும்னா அர்ச்சனாவோட வீடியோக்கு அப்புறம் அவர் வந்து உண்மையான ட்ரால் மெட்டீரியலா மாற ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஒரு 2 வீக்ஸா தான் பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன், அருண் கிட்ட அவர் வந்து ஒரு சகஜமா பேசுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சகஜமா பேசாத மாதிரி இருந்துச்சு விஜேஎஸ். ஆனா இப்ப ஒரு 2-3 வீக்ஸா தான் ஒரு சகஜமா ஒரு கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி பேசுறாரு. இப்ப இதுக்கப்புறமும் ஒரு அது மாதிரி பேசுவாராங்கிறது ஒரு மாதிரி சந்தேகமா கொடுக்குது இல்ல. ஆனா இனிமேல் என்ன பேசினாலும் நீங்க ஒரு ஒரு ஓவராலா இந்த இமேஜ் கடைசியா வெளியில எப்ப வந்தாலும் எந்த வாரத்துல வெளில வந்தாலும் அந்த வாரத்துல வரும்போது வெளியில என்ன ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு ஒரு மேட்டர் ஆயிடுச்சுல. கரெக்ட். இங்க மேட்டர் இப்ப நீங்க இப்ப நேத்து ஒருத்தர் போனாரு 77வது நாள் போனாலும் அந்த 77 நாள்ல அவரோட இம்பாக்ட் என்ன கிரியேட் பண்ணாருன்ற அந்த மேட்டர் வந்து அதுதான் கடைசியா நிக்கும். இவருக்கு வெளியில போகும்போதும் அதான் நிக்கும். ஓகே ப்ரோ. இவங்க இப்ப நீங்க பாத்தீங்க சாரி ப்ரோ சொல்லுங்க முடியுங்க. சாரி. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லயும் ஒரு ஷோ வின்னரை விட ஏதாச்சும் ஒரு ஷோ ஸ்டீலர் வந்து பயங்கரமா ஞாபகம் வச்சுப்பாங்க. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு விதமா கன்வெர்ட் ஆயிடும். அவரு ஆஷ் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. அவர் என்னன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க. கேட்கலாமா கொஸ்டின்? கேளுங்க ப்ரோ கேளுங்க. கேட்கணும். சொல்லுங்க. ஓகே. ஆக்சுவலி வந்து இப்போ சௌந்தர்யா வந்து நீங்க யூனிக் கண்டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. ஆனா மத்த லிஸ்ட்லாம் போட்டுட்டு அது அவங்க இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு வந்து அவங்க வந்து இந்த ஷோவை வந்து ரன் பண்றது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏன்னா வந்து இப்போ நீங்க லிஸ்ட் பண்ண மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து இண்டிவிஜுவலாக ஆடாம மற்ற பிளேயர்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் சௌந்தர்யா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க இண்டிவிஜுவலாகவே நிறைய கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி அவங்கள பற்றி மட்டுமே வந்து அந்த வீட்டில் பேசுகிற மாதிரி நிறைய கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்குள்ளே போய் நடுவில் உட்காந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொடையப்படுத்துறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து அவங்க இண்டிவிஜுவலாக மற்ற பிளேயர்ஸ் யூஸ் பண்ணாமல்
அவங்க மட்டுமே வந்து அதுல கொடுத்து அதை வச்சு மற்ற பிளேயர்ஸ் இண்டிவிஜுவல் பிளே பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்டு. ப்ளஸ் அதுவுமே வந்து ஒரு ஷோ, அந்த நீங்க சொன்னீங்களா அந்த ஷோ ரன் பண்றது, அதுக்கப்புறம் ஒரு மிச்சம் இருக்கிற எல்லா குவாலிட்டியுமே இருக்கிற ஒன் ஆஃப் இதுதான். இதுக்கு முன்னாடி சீசன் வின்னர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலா விளையாடி தான் வந்து நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி குரூப் ப்ளே பண்ணி வின் பண்ணது ரொம்பவே ஃபியூ மெம்பர்ஸ் தான். ஸோ அப்போ வந்து சௌந்தர்யா வந்து இந்த டைட்டில் வின்னருக்கான எல்லா குவாலிட்டிஸுமே இருக்கிற ஒரு பிளேயர் தானே. நீங்க அதை வந்து அதுக்கு ஏன் கிரெடிட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ப்ரோ நீங்க அஃபண்டா எடுத்துக்க மாட்டீங்கன்னா என் பாயிண்ட்டை வந்து நான் சௌந்தர்யாக்கு அகைன்ஸ்ட் இல்லைன்ற அந்த ஆங்கிள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் முத்துக்குமரன் சப்போர்ட்டரா மட்டும் பார்க்கக்கூடாது. கொஞ்சம் அந்த எசன்ஸோட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் ஒன்று சொல்றேன், அது உங்களுக்கு அது எப்படி கன்வே ஆகுதுன்னு பாருங்க. ஹர்ட் ஆச்சுன்னா சொல்லுங்க, அப்படியே நிறுத்திடுறேன். சரிங்களா? ஏன்னா என்னுடைய எசன்ஸ் ஆஃப் உங்க கேள்விக்கு தான் நான் ஆன்சரே தவிர நான் யாருக்கும் அகைன்ஸ்ட் கிடையாது. அதாவது நீங்களே நான் சொன்னதெல்லாம் அழகா டிஸ்கிரைப் பண்ணி யூனிக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்க. அவங்களா செல்ஃபா கிரியேட் பண்ணி யூனிக் இல்ல கண்டென்ட் அதான் சொல்றேன், கண்டென்ட் தான் சொல்றேன். கண்டென்ட் அவங்களா யூனிக்கா செல்ஃபா கிரியேட் பண்ணி அழகா பிரசன்ட் பண்ணிட்டாங்க. அதைத்தான் யூனிக் குவாலிட்டின்னு சொல்றேன். அது ரொம்ப அழகான யூனிக் குவாலிட்டி. ஆனா ஒரு கேமுக்கு என்ன முனைப்புனா ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்து வாதம் விவாதம்னு போகணும். அந்த விவாதம் உட்பட்டு வராது. அந்த விவாதம் உங்களுக்கு செயற்பட்டு வராது. அந்த விவாதத்துல ஜெயிக்கிறது தான் இந்த கேம். டாஸ்க் இன்னொரு கேம். உங்களுடைய பிசிக்கல் ஆட்ரிபியூட்டை கரெக்டான இடத்துல கரெக்டா உங்களுடைய ஐக்யூ கேமுக்கு ஐக்யூவை செலவு செஞ்சு செய்யணும். இன்டெலெக்சுவல் கேம் இல்லாத பிசிக்கல் ஆக்டிவிட்டியை பேஸ்டு கேமை ஆக்டிவிட்டி பேஸ்டு கேமா ஜெயிக்கணும். இப்ப பல சீசன் டைட்டில் வின்னர் மிக்சர் சாப்பிட்டு கூட ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்ற சில பேர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி விட்டுருப்பாங்க. ஆனா அந்த என்டர்டைன்மெண்ட் கோஷை பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம மற்ற வேலை வந்து என்கேஜ் பண்ணி கொண்டு போய் டைட்டில் வின் பண்ணி தூக்கிட்டு போன அந்த கேட்டகரியில ஒன்று டிராவல் ஆகணும். அப்படி இல்லைன்னா அப்ரப்டா ஒரு கேம் பிளேயர், இப்ப நீங்க சொல்றீங்களா குரூப் இல்ல குரூப்பிசம், இதுல இந்த சோ கால்டு கேம்ல வந்து குரூப்பிசம் தான். இவங்களே வந்து ஃபர்ஸ்ட் 50 நாள் குரூப்பா தான் விளையாட விட்டாங்க. அந்த 50 நாளுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற 50 நாள்ல இருந்து ஒரு பிளேயர் எங்க வந்து கேம் டாப்பரா கன்வெர்ட் ஆகிறாங்கன்னா அவங்களுடைய இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் ஆட்ரிபியூஷன் டு த கேம் என்ன. ரெண்டாவது ஸ்பெசிஃபிக்கா அவங்களுடைய எந்த தாட் ப்ராசஸ் அண்ட் கேம் அப்ளைடு ஃபார்முலா வந்து இந்த கேம்குள்ள கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டையோ இல்ல மற்றவங்களால் அதிக ஈர்க்கப்பட்டுச்சு இவங்களுடைய கேம் பேட்டர்ன் டைப்போ அப்படின்றது தான். சௌந்தர்யா ஒரு ஈர்க்கப்படுற ஒரு கண்டஸ்டன்ட், அதுல டவுட்டே கிடையாது. அது அன்டவுட்டட்லி ஷீ இஸ் ஆஃப் யூனிக். ஆனா ஒரு கேமரோ கேம் சேஞ்சரோ கேம் டாப்பரோ இன்வால்வ் ஆகி உள்ள போகணும்னா கேம் ஃபைட்டர் மோடுக்கு மாறணும். அந்த ஃபைட்டர் ஃபைட்டிங்ல கிடையாது, கேம் ஃபைட்டரா கன்வெர்ட் ஆகணும். அப்படின்னா ஒரு வயசான ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள இன்வால்வ் ஆகி வயசான டெசிஷனை அவங்க கன்வின்ஸ் பண்ணி மற்றவங்கள நாக் அவுட் பண்ணும். அது மாதிரியா இந்த தீபக், மஞ்சரி, முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லின் இவங்களுடைய கேம் இவங்க 4 பேர்ல வந்து அவங்க வீக்கா இருக்காங்க என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல. இதுக்கு ஆக்சுவலி நான் கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணலாமா? என்ன அப்படின்னா எதையுமே வந்து ஒத்துக்காதீங்க. கவுண்டர் ஆர்குமெண்ட் என்ன வேணாலும் பண்ணலாம். நான் ஒத்துக்க சொல்லி சொல்ல, இதுதான் வியூ. நான் என் வியூ. ஓகே, அதுதான் ஆக்சுவலி நான் இதுல தான் டிஃபர் ஆகுறேன். என்ன அப்படின்னா வந்து நீங்க ஒரு கேம் பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருக்கீங்களா, அது இது இந்த மாதிரி இருந்தாதான் அவங்க வின்னர்னு சொல்லிட்டு சொல்றீங்களா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர்ல இருக்கவங்க மட்டும் வின் பண்ணல. சில பேர் கேரக்டர் ஆர்க் செட் பண்ணி வருவாங்க சில பேரோட கேம் பிளே. ஸோ அந்த மாதிரி வந்து சௌந்தர்யா வந்து ஒரு கேரக்டர் ஆர்க் செட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ கேரக்டர் ஆர்க்கு வந்து அவங்க காட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கேம் அனாலிசிஸ். இப்போ இந்த கேம் அனாலிசிஸ் பாயிண்ட்டை நீங்க வந்து எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த எல்லா பிக் பாஸ் சீசன்லயும் பாத்தீங்கன்னா கேம் அனாலிசிஸ் வந்து நிறைய பேர் கரெக்டா பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் பாயிண்ட்ஸ் வந்து யோசிச்சு கரெக்டா பேச மாட்டாங்க. இப்போ சௌந்தர்யா ஆன் த பாயிண்ட் வந்து மேபி வந்து நிறைய இடத்துல மிஸ் பண்ணலாம். பட் யோசிச்சுட்டு பேசும்போது அவங்க வந்து ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயுமே சரி, அங்க உள்ள இருக்க கேம் பெர்ஸ்பெக்டிவ்லயுமே சரி, மற்ற கண்டஸ்டன்ஸ் விட அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே வேலிடா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஸோ அவங்க கேம் டீகோடிங்ல வந்து அவங்க ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிவிஜுவலா தெரியுறாங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து முக்காவாசி எல்லா சீசன்லயுமே பாத்தீங்க அப்படின்னா கண்டென்ட் வந்து கிரியேட் ஆனாதான் முதல்ல ஆர்குமெண்ட்டே கிரியேட் ஆகும். ஸோ அந்த கண்டென்ட் வந்து கிரியேட் ஆகுது. கேக்குது வாய்ஸ் நடுவுல கட் ஆகுது ஆஷ் ப்ரோ.
அதான் செக் பண்ணி போங்க. நான் வெளில போயிட்டு வரேன். இப்போ ஆஷ் சொன் ஐ மீன் அவரு ஓகே அவர் வந்ததுக்கு அப்புறம் சொல்றதா இல்ல நீங்க இல்லண்ணே கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. எப்படி இது ரெக்கார்டிங் தானே அவர் கேட்டுப்பாங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. ஓகே இப்போ ஆஷ் சொல்ற பாயிண்ட் இப்போ அவரு சௌந்தர்யா வந்து ஒரு நல்ல அனலைசர், சௌந்தர்யா வந்து டீகோட் பண்ணி இந்த கேம் அனலைஸ் பண்ணி ஆடுறாங்கன்னு அதுலலாம் மாற்று கருத்து இல்லை. பட் அந்த ஆர்குமெண்ட்டுக்கு சௌந்தர்யா அனலைசரா இல்ல ஒரு 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 கேமை வந்து சரியா டீகோட் பண்ணி அவங்க கேம் விளையாடுறாங்களான்னு கேட்டாங்கன்னா விளையாடுறாங்க. பட் அதுல நான் டாப்பர்னு இந்த இதுதான் பாயிண்ட்னு எடுத்தா அதுல நான் டாப்பர்னு சொல்றது முத்துக்குமரன். அவன் மொத்தமா எந்த வாரமும் அந்த மைலேஜ்ல கொஞ்சம் கூட குறையாம அதை அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்ப இதுதான் பாயிண்டா எடுத்தா நான் அந்த பாயிண்ட்ல வந்து ஆமா கரெக்ட் அந்த அனலைஸ் பண்ணி டீகோட் பண்ணி அந்த டீகோட ஹோஸ்டுக்கு பல இடத்துல கிளவரா இன்டெலெக்சுவலா கன்வே பண்ணி எல்லாத்துக்கும் மேல மக்களுக்குள்ளேயும் அதை இன்ஜெக்ட் பண்ணி டாப்பரோட அந்த பாயிண்ட்ல வந்து முத்துக்குமரன் ரீச் ஆயிட்டான். சௌந்தர்யா பண்ணலன்ற ஒரு எசன்ஸே அதுல கிடையாது. அது எந்த அளவுக்கு கம்பேரிட்டிவ்னஸ்ல இருக்குன்றதுதான் பாயிண்ட். ரவி ப்ரோ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்னன்னா நீங்க ஒரு ப்ரொடியூசர். ஸோ இந்த சீசன்ல யார் வந்து ஒரு நல்ல ஆக்டரா ஒரு ஆக்ட்ரஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரஞ்சித் சார் தான் பெஸ்ட் ஆக்டர். அதுல அன்டவுட்டட்லி ஐ மீன் நோ ஒன் கேன். நம்ம வந்து என்ன ஒத்துக்கிறோம் ஒத்துக்கல என்ன இவங்க கை தேர்ந்த ஆக்டர்ஸா இருந்தாலும் இவருடைய ஒரிஜினல் ஃபேஸை வந்து டேர் பண்ணி வெளில அனுப்பிச்சிருக்கணும். ஆனா அதை பண்ணவே முடியாம ஒரு மனுஷன் பிரமாதமா நடிச்சிருக்காருன்னா த பெஸ்ட் ஆக்டர் வந்து ரஞ்சித் தான். அது அன்டவுட்டட்லி அவரு. ஆக்ட்ரஸ் அப்படின்னு ஒரு மாதிரி அதை ஒரு நடிப்போட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லணும்னா எனக்கு பவித்ரா பல இடத்துல வந்து கொடுத்த ரோல்ல ஏதாவது ஒரு ரோல் எடுக்கிறாங்க, அந்த ரோல் எடுக்கிறாங்கன்னா அந்த ரோலுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபைடு எஃபர்ட் எடுத்து அதை வந்து ஒரு வேளை ரீச் ஆறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஆக்ட்ரஸா வேற எந்த இதுவும் கிடையாது. வெறும் இந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும் ஆக்ட்ரஸா நல்லா ரீச் ஆறாங்க. நான் ஹாசன் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க ரொம்ப நேரமா. கேளுங்க ப்ரோ, யார்கிட்ட கேக்குறீங்கன்னு கேளுங்க. இதுதான் ரவீந்திரன் தான். என்ன நம்ம 2 days பிஃபோர் நம்ம அந்த ராணுவ குரூப்ல ஆமா பேசிட்டு பேசலாம் இருந்தோம் இல்லையா? ஸோ பேசலாம். நீங்க பேசுனதுவே கட் பண்ணி அதவே வந்து பேக்ரவுண்டா போட்டு வாங்க பாக்குறாங்கண்ணா. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் ஆனா நான் சொன்னது உண்மைதானே. கரெக்ட் இருக்கிறதால நான் சொன்னேன். இல்ல நான் இது வரைக்கும் அந்த வியூ நான் பாக்கலண்ணே. ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்கும் போது கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. அப்புறம் வந்து இன்னொன்னு இப்போ நேத்து பார்த்துருந்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு இவரே ஒத்துட்டு இருப்பாரு, ராணவே ஒத்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நம்ம வெளியே வேலை பார்த்துட்டு இருக்காங்க மேபி. ஆனா அதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருந்தது கூட என்னால ஓரளவுக்கு டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் ஆனா டைட்டில் வின்னர் ஆகிறது கூட எனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் வந்து இவ்வளவு வெளிப்படையா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல லைவ்ல அது சும்மாங்க, அது சும்மா ஊட்டிட்டு, அதாவது ஆக்சுவலா என்னன்னா இன்னசென்ஸை வந்து வெளிப்படுத்துறது ஒரு விதம். நான் இன்னசென்ட்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை கேபிட்டலைஸ் பண்றது ஒரு விதம். இவர் என்ன பண்றாரு, போதுமான இடத்துல நீ என்ன முட்டாளா பாக்குறியா, உன்னை முடிஞ்ச அளவுக்கு என்னால எப்படி குழப்ப முடியுமோ குழப்பறேன் பாரு அப்படின்ற மாதிரி. நான் பெரிய பெயிட் பாட் செட் பண்ணிட்டு வச்சிருக்கேன், சொல்ல முடியாது, யாருக்கு தெரியும், நானா கூட வினரா இருக்கலாம் அப்படின்னும் போது இத வந்து கண்டுக்காம ஒரு 4 பேர் போனா தீபக் மாதிரியான ஆள் வந்து ஒரு நிமிஷம் யோசிப்பார், ஒரு வேலை செஞ்சிருப்பானோ, ஜாக்லின் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்க வச்சாலும் ராணுவ ஜெயிச்சிட்டான். அதைத்தான் ராணுவம் செஞ்சுக்கிட்டே இருக்கான் உட்கார்ந்து. நீங்க வந்து இப்போ பிராக்டிக்கலா இவ்வளவு கேமரா பாக்குது, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவாங்களா இந்த மாதிரி இல்ல நான் வெளியில எல்லாம் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், எல்லா கேரக்டருக்கு சொல்ல முடியாது, நானே டைட்டிலா வின் பண்றேன் அப்படின்னு. அவ்வளவுதான் வந்து இந்த கேம் ஷோல தன்னை எப்படி பார்க்கணும் அப்படின்றத விட ஆப்போசிஷன் அவன் எப்படி பாக்குறான்ற அந்த விதத்தை வந்து ரொம்ப ஒரு காமிக்கலா காமிக்கிறான்.
ம். இத வந்து சீரியஸான ஆங்கிள் யாருமே எடுக்க மாட்டாங்கன்னு அவனுக்கும் தெரியும். ஒருவேளை நான் தான் இவ்வளவு சீரியஸா இல்ல எடுத்துட்டேனோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன் நான் இப்போ. இல்ல ஹாசன் ப்ரோ இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன் உங்கள்ட்ட. ம். பூர்ணி அவர் ஒரு வந்து நிமிஷம், அவங்க 2 ஓ பேர் ஹேண்ட் ரைஸ் இல்ல பண்ணிருக்காங்க. ஓகே. இல்ல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான், இதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு கொஸ்டின் தான், எதுவும் ரொம்ப பேசல. ஹாசன் ப்ரோ இதுல வந்து ராணா வந்து ஓப்பனா இங்க ஒத்துக்கிட்டாரு, இருக்கு ஆனா இல்ல அந்த மாதிரி தானே, சிரிச்சு மழுப்பின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏங்க ஓப்பனா 4 பேர்த்த ஆமா நம்ப எனக்கு வச்சுட்டாருங்க யாரு அவரு இருக்கு நேத்து நைட்டு. நம்ப வச்சிட்டாருங்க, ஆனா வாய் விட்டு சொல்லலையே அவரு, ஜஸ்ட் நம்ப வச்சிருக்காரு அவள்தான். இருக்கு ஆனா இல்ல அந்த மாதிரி தானே சொல்லியிருக்காரு அவரு, புரியுதா? சோ அது சொன்னாருன்னு சொல்லிட்டு பதிவு பண்ண வேண்டாம். ஹாசன் ப்ரோ இருக்கீங்களா? இருக்காரு நீங்க இருக்காரு. உடனே எனக்கு கலாய்க்காதீங்க, நான் மியூட் போயிடுறேன். பை. பூர்ணி நீங்க இவங்க வந்து சொன்னாருன்னு மேஜிக் ஆஷ் 2 பேருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மேஜிக் ஆஷ் வந்து பாதி கொஸ்டின் கேட்டு போனாரு. அவர் பேசிட்டுமா? நெக்ஸ்ட் நீங்க பேசுறீங்களா? ஓகே 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 நான் அடுத்த லைன் ஓகே ஆஷ் நீங்க பேசுங்க. இப்ப கேக்குதா நான் பேசுறது? இல்ல ஆக்சுவலி ஆஷ் நீங்க கொஞ்ச ஹலோ? நேரம் கழிச்சு பேசுங்க. ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்களாம் பேசிட்டோம். சுபா சொல்லுங்க, யார் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க? அவங்க மேஜிக்கும் பண்ணாங்க, ஆஷும் ஒன்னாதாம்மா பண்ணாங்க. இல்ல மேஜிக் பேசிட்டாங்கன்னா நீங்க ஆஷ் பேசுங்க வந்து என்கிட்ட மேஜிக். கேட்டாங்க. மேஜிக் பேசு. ஓகே, ஓகே. இல்ல இந்த ரவீந்தர் சார் பாயிண்ட்டுக்கு தான் வரேன். வாதம், விவாதம் வச்சு இந்த லாஸ்ட் டைம்ல அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் வேணும் ஒரு வின்னர் குவாலிட்டிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் பேசுறேன். இப்போ நானு அந்த வீட்ல வந்து இந்த வாதம், விவாதம், ஆர்டிகுலேஷன் ஸ்கில்லு, கரெக்ட்டா ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கு அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா, நான் வந்து முத்துவ கம்பேர் பண்ணும்போது எனக்கு மஞ்சரி கிட்ட அது கிளாரிட்டியா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? அதே மாரி அத விட அந்த வீட்ல வந்து இன்னும் தெளிவா நல்லா பேசி அத ஃபன்னியா எப்படி கரெக்ட்டா அட்ரஸ் பண்ணணும், எந்த சிச்சுவேஷன கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணணும்னு நெனைக்கிறதுல, நான் பார்த்து வியக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் வந்து யாருன்னா, தீபக் ப்ரோ. ஓகேவா? அது மாரி அங்க இருக்கிற ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸுக்குமே ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம மூவில வந்து நெறைய ஆக்டர்ஸ் இருப்போம். நெறைய ஆக்டர்ஸ்க்கு ஒரு ஃபேண்டம் இருக்கும். ஆனா ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்குமே ஒரு குவாலிட்டி இருக்கும் இல்லையா? இப்ப ரஜினினா ஒரு குவாலிட்டி, கமல்னா ஒரு குவாலிட்டி, விஜய்னா ஒரு குவாலிட்டி, அஜித்னா ஒரு குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கும். நான் அப்படிதான் இந்த கண்டஸ்டன்ட்ஸ பார்க்குறேன். இது எப்படி நம்ம வந்து கம்பேரிட்டிவ் பண்றோம்? கம்பேரிட்டிவ் வந்து ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் ஒரு ஆர்டிகுலேஷன் ஸ்கில்லு, நல்லா பேசுறாங்க அப்படின்னா, அது வந்து அவங்களோட ப்ரொஃபஷன். ஓகேவா? அந்த ப்ரொஃபஷன் வந்து அ ப்ரொஃபஷன்னால அவங்களுக்கு அந்த பிராக்டிஸ் இருக்கு. அத அவங்க கரெக்ட்டா எக்ஸிபிட் பண்றாங்க. ஆனா இவங்க கிட்ட இல்லாத ஒரு குவாலிட்டி சௌந்தர்யா கிட்டயும் இருக்கு. அது வந்து என்டர்டெய்னிங் ஃபேக்டராவும் இருக்கலாம். இல்ல அவங்க கரெக்ட்டான வேல அந்த கேம ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கரெக்ட்டா அடிக்கிறதா இருக்கலாம். ஹோஸ்ட் கிட்ட யாரு என்ன பண்றாங்க, ஆடியன்ஸ் என்ன நெனைக்கிறாங்களோ, அத கரெக்ட்டா டெலிவர் பண்ற விதமாவும் இருக்கலாம். அவங்க நாமினேஷன் பண்ணும்போது குடுக்குற ரீசனா இருக்கலாம். ஓகே. இப்போ இந்த டாஸ்க் விளையாடலன்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? இப்போ வந்து இப்ப வந்து டாஸ்க்ல ஜெயிச்சா வின்னர் ஆயிற முடியுமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. நீ அந்த டாஸ்க்ல எப்படி இருக்க? அந்த டாஸ்க்க எப்படி அப்ரோச் பண்ற? உன் கேரக்டர் அதுல என்னவா வெளிப்படுதுங்கிறத கொண்டு வரதுக்கு தான் அந்த டாஸ்க்கே தவிர, டாஸ்க் விளையாடலன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக்கெண்டே எடுத்துக்கோங்க. லாஸ்ட் வீக் செங்கலா டாஸ்க் நடந்துச்சு. அந்த பொண்ணு டீம் சப்போர்ட் பண்ணலன்றதுக்காக விடலையே. கடைசி வரைக்கும் அது தனியா இருந்து போராட தானே செஞ்சுச்சு. அது அவளோட முயற்சி. எங்கேயுமே வந்து அவ அருண் மாரியோ, விஷால் மாரியோ கிவ் அப் பண்ணல. ஓகே. அது கடைசி வரைக்கும் போராடுற இது இருக்கு. ஓகே. அத எப்படி சுவாரஸ்யமா எடுத்து போணும், அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எப்படி கவர் பண்ணணும், அந்த டாஸ்க்கே விளையாடலைனாலும் ஹோஸ்ட் கிட்ட இருந்து அவ பண்ண அந்த சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லயும் எப்படி அப்ரிசியேஷன் வாங்கணும், எப்படி அத வந்து பேசப்பட வைக்கணுங்கிறது அவளுக்கு தெரியுது. அது ஏன் ஒரு வின்னர் குவாலிட்டிக்கு இருக்க கன்சிடர் பண்ணலையா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஒரு இப்ப நீங்க வந்து எப்படின்னா நீங்க சொன்னதை வச்சுட்டு சொல்றேன். இப்ப நீங்க சொன்னது எப்படி இருக்குன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஃபேண்டம் இருக்கு, ஒவ்வொருத்தங்க